கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இது நம்ம இஸ்ரவேல் பர்வதங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனம். அது கர்த்தர் எதுக்காக சொன்னார், எவ்வளோ பெரிய பாவங்கள் வந்து எங்கள் உள்ளே அடங்கி இருந்துச்சு, அதை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னைக்கு பார்த்தோம், நான் பார்த்து ராஜாக்கள் வியாழன் ஆகாப் வரைக்கும் பார்த்தோம். ஆகாப் ராஜா முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பையன் அகசியா, அதோட பையன் ஆகாப் ராஜாவோட பையன். ஆகாப் வந்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி அவன் என்ன செய்யலை, தாழ்த்தினா அந்த பாவங்களை வந்து அவன் ஒப்பு கொடுக்கல. அந்த டைமில் வந்து தாழ்த்துறான். மற்றபடி அவன் வந்து பாவங்களை ஒப்பு கொடுக்காதனால அவனுடைய நாட்களில் இல்லாமல் அவன் செய்த காரியங்களுக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பு வந்து அவனுடைய பையன் காலத்தில் அதாவது அகசியா காலத்தில் வந்து அவர் நிறைவேறும் மட்டும் சொல்வார். அப்போ அவனுக்கு என்ன கர்த்தர் தீர்ப்பு சொன்னார், நாய்கள் வந்து ரத்தத்தை வந்து தின்னும். அப்போ அந்த மரணத்தின் மூலம் கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறது. ஏசபேல் வந்து என்ன செய்யலை, சுத்தமாக ஆண்டவருக்கு என்ன செய்யலை, வந்து ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் என்ன செய்யலை, டோட்டலாக என்ன செய்யுது, ரத்தத்து பூரா வந்து நக்கிறது. ஆனால் ஓடுகள் மட்டும் இருக்குது. அந்த ஓட கூட என்ன செய்ய, அந்த எலும்போல் எடுத்து அடக்கம் பண்ண சொல்கிறேன். யார், எகு. அப்போ ஆண்டவர் வந்து அதுக்கும் கிருபை பாராட்டுகிற தேவன். ராஜகுமாரத்தியாக இருக்கிறான். அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ராணியாக வந்துருக்கிறான். அதனால அவருடைய எலும்புகளை வந்து அடக்கம் பண்ணுன்னு சொல்லி எகு சொல்கிறான். எகு சொல்லவே கர்த்தர் வந்து அங்கே ஒரு கிருபை பாராட்டுகிற தேவன். ஒவ்வொரு விஷயத்தில் எவ்வளோதான் அவன் துன்மார்க்கமாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு விஷயத்தில் கர்த்தர் செய்ய அது கிருபை பாராட்டுகிற தேவன். இன்றைக்கி நம்ம வந்து நடைமுறையில் வந்து பார்த்தோம்னா துன்மார்க்கருடைய வந்து மரணம் வந்து பார்த்திங்கன்னா கொடிதாக இருக்கும். எப்படி இல்லாமல் சாவாங்க. அடக்கம் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொண்டு போய் தத்தநெறியில் தீய வச்சு எரிக்கிறாங்க. இல்லை ஆன் தி ஸ்பாட்டில் என்ன செஞ்சுறாங்க, தூக்கி போட்டு செய்கிற காலங்களாக இருக்குது. பெரிய பெரிய போர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை நடக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ அந்த காலங்களில் பள்ளத்தை வெட்டி அப்படியே போட்டு என்ன செஞ்சுருவாங்க, தீ கொளுத்துவாங்க. மூடக்கூட முடியாது. ஏன்னா பெரிய பள்ளமாக வந்து தோண்டிடுவாங்க. தோண்டும் போது லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருக்கிற பிரேதங்களை அவங்க என்ன பண்ண முடியும். அப்போ இன்றைக்கி எப்படி பண்ணுறான்னு தெரியல, மண்ணை போட்டு மூடுறதா சொல்லி சொல்கிறாங்க. அந்த நாட்டில் வந்து தீயை வச்சு எரிக்கிறது. கர்த்தர் தீ கொளுத்துவேன்னு சொல்லி சொல்கிறார்ல, அப்படி வந்து தீ கொளுத்துவாங்க. ஆனால் எங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பயந்து ஒரு ஆத்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சரீரத்தை கூட வச்சுறாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. அப்போ ஒரு நீதிமானுடைய மரணத்தில் அந்த அவன் எப்படிப்பட்ட மரணம் அடைகிறான்னு அது ஒரு நியாயத்தில். இந்த இடத்துல நான் சொல்லணும்னா ஒரு சிபிஎம் பாஸ்டர் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து பைக்கில் எங்கேயாவது சொல்ல வீடு சந்திப்பார். எனக்கு அந்த பேர் மறந்து வச்சு சாட்சி தான் நான் கேட்டேன். அப்போ எல்லா இடங்களையும் பைக்கில் போகும்போது அவர் திரும்ப வரவே இல்லை. எங்கே வரல, வீடு சந்தித்த பிறகு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் பைக்கில் போவார் அந்த பாஸ்டர். சிபிஎம் பாஸ்டர் குடும்பம் கிடையாது. அங்கே வந்து அந்த சபையில் தான் வந்து இருக்கணும், சர்ச்சில் தான் வந்து இருப்பாங்க. சொந்த பந்தங்களாக போய் பார்த்துட்டு வரலாம். மற்றபடி மனைவி பிள்ளைங்களாம் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்க வந்து சபையை விட்டு போயிடணும். அவங்க வந்து கல்யாணம் பண்ணி எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ இவர் வந்து எப்போவுமே பைக்கில் தான் போவார். பைக்கில் போனவர் திரும்ப வரல. சிபிஎம் வந்து பெரிய சபை, அவங்களும் வலை வீசி அலைஞ்சு பார்த்துருக்காங்க. எங்கேயுமே என்ன செய்கிறவங்களுக்கு வந்து தகவலே இல்லை. அப்போ இவங்க போலீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது கோயம்புத்தூர் மார்ச்சரியில் வந்து ஒரு அடையாளம் காணப்படாத ஒரு பாடி வந்து இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க உடனே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பெரிய பாஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் போய் பார்த்தா அந்த பாஸ்டர். அப்போ அவருடைய அதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவருக்கு வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த ஒரு என்ன சொல்கிறது ப்ரூஃபு. இப்போ இங்கே பைக்கில் கூட வந்து ஒரு என்ன வச்சுருப்பாங்க, அந்த நாட்டில் ஆதார் கார்டை ஒரு ஃபோன் நம்பர் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ அவர் ஃபோன் இருந்துச்சு அந்த நாட்டில் எனக்கு தெரில, இது ரொம்ப நாள் நடந்தது. ஃபோன் கையில் வச்சுருந்தாரு. அப்போ எந்த ஆதார் ப்ரூஃப் இல்லாதனால என்ன செய்கிறாங்கன்னா அடையாளம் காணப்படாத ஒரு பாடின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா வச்சுருவாங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா திடீர்னு வந்து கேட்டாங்கன்னா புதைச்சிட்டா என்ன செய்கிறது, அப்படின்னா அடையாளம் மார்ச்சர் அப்படியே இருக்கும். ஆமாம், அவர் ஏதாவது குழு கிடைக்கிற வரைக்கும் சிறப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி வந்து யாரும் கேட்கல, நீங்கள் அடையாளம் காணப்படாத பணத்தை வந்து புதைச்சிட்டாலும் திரும்ப தோண்டி எடுத்து ஏதாவது வந்தாலும் தோண்டி வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும், அதை வந்து ஆதாரத்தை வந்து காமிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க இங்கே வந்து உங்கள் பார்க்கும்போது அந்த பாஸ்டர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த மார்ச்சரியில் வந்து இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போய் இருந்தாங்க. நாங்கள் தொடர்பு பண்ணி பார்த்தா எதுவுமே எங்களுக்கு வந்து கிடைக்கல, அதனால அடையாளம் காணப்படும். ஆனால் அவங்க வந்து எல்லா இடமும் வந்து செய்வாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நோட்டீஸில் ஒட்டுவாங்க, லோக்கலில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துருப்பாங்க. இப்போ இவங்களும் போய் கவர்மெண்ட் இவங்க இருந்த இடம் எனக்கு தெரில,
ஆனால் இவங்க போய் அந்த போலீஸில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இதை போய் பாருங்கன்றதுக்காங்க அப்போ இதுக்காக எங்கேயும் பாடி எடுத்துகிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய சபையில் செஞ்சாங்கன்னா அடக்கம் பண்ணாங்க. இப்போ இந்த விஷயத்தில் என்ன தெரியுது பார்த்தா, அவர் வேணும் வந்து குற்றம் சுமந்து நமக்கு எதுவும் தகுதி கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆகாப்பு, ஏசபேல் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த மரணம் வந்து எப்படின்னா அது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கும். அப்போ அவர் விபத்தில் வந்து அவர் வந்து இறந்துருக்காரு, அது ஒரு வித நியாய தீர்ப்பு. அது அவருக்கும் ஆண்டவருக்குரியது, நம்ம ஒரு நியாயம் தீர்க்கலாம் இந்த வசனத்தின்படி. ஆனால் அந்த சரீரத்தை என்ன செய்கிறாரு, பத்திரமா வச்சுருந்து ஆவிக்குரிய சபையில் வச்சுறாங்க. அவங்க ஒரு முறைப்படி என்ன செய்கிறாரு, அடக்கம் பண்ணுகிறதுக்கு கர்த்தரை கிருபை பாராட்டுகிற தேவன். இப்போ மோசே வந்து எங்கே வந்து ஆண்டவர் வந்து போனால், மோவாபின் சமவெளியில் ஒரு மலையில் என்ன செய்வாருன்னா, ஆண்டவர் வந்து கொடுமுடிக்கு வா, பிஸ்கா கொடுமுடிக்கு வா, நீ வந்து கானான் தேசத்தை பார்த்துக்க, நீ அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவன் வந்து உபாகமத்தில் பார்த்தா, நான் எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட போராடினேன், உங்களால் தான் நான் டென்ஷன் ஆனேன், உங்களால் தான் என்னால் கானான் தேசத்தை பார்க்க முடியும் அப்படிங்கும்போது எவ்வளவு வல்லமையாக வந்து மோசே வந்து காரியங்கள் நடத்துது. முகமுகம் இப்போ பேசினவன் அஞ்சு இப்போ ஆதி நமக்கு ஆகமங்களை கொடுத்தவன் அவ்வளோ 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு சராசரியாக வந்து ஒரு 5 பேருன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் கணக்கு இருக்காது. இப்போ தான் நம்ம வந்து 2 பேரை 2 4 ஆக்குறாங்க, இல்லாட்டி ஒரு 5 ஆக்குறாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆடு மாடு, அவங்க ஏகப்பட்ட ஆடுகள் மாடுகள் திரளாக வச்சுருந்தாங்க. கானானியர் இல்லை, அங்கே இருந்த எகிப்தில் இருந்தவங்களும் கடந்து வந்தாங்க. அப்போ நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியலை. அப்போ அந்த அந்த அளவுக்கு உள்ள கூட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வழி நடத்திருக்காங்க. நமக்கு ஒரு ஆத்மா 2 ஆத்மா கூட வச்சு நம்மளால் வழி நடத்தினா நம்ம மனசுக்கு இசை விழா போடணும்னு வச்சுறோம், நம்ம ஜபத்தில் வச்சுறோம். அந்தவரை எங்களால் முடியல. இப்போ 25 லட்சம் எங்கே இருக்குது, வட இந்தியாவில் வந்து ஒருத்தர் தெலுங்கானாவில் ராஜேஷா அப்படிங்கிற ஒருத்தர் நடத்துகிறாரு. வெளிநாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை எல்லாம் ஆதாயம் பண்ணி இப்போ ஒருத்தர் இறந்தார். இவர் ட்ரம்ப் வந்து அவங்களுக்கு அடக்கம் பண்ணார். பில்லி கிரஹாம் இப்போ நம்ம இருந்த வருஷத்தில் அவர் இருந்தார். அவருக்கு திரளான ஜனங்கள் வந்து கூடணும். அவங்களெல்லாம் எப்படி வழி நடத்துனாங்கன்னு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படி பயன்படுத்தினவனையே இப்போ என்னன்னா இவர் எங்கே ஆபிரகாம் வந்து அந்த கானான் தேசத்தில் இருக்கும்போது மூதாதையர்லாம் பார்த்தோம்னா ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், அவர் பேர் என்ன யாக்கோபாக இருக்கட்டும், யாக்கோபு பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாரையும் மக்பேலா குகைக்கு கொண்டு போய் செஞ்சாங்கன்னா அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி வேத வள்ளுவர் சொல்கிறாங்க. அத்தனை சந்ததி யார் இந்த புதிய ராஜன் எழும்புகிற வரைக்கும் யோசிப்பு சொல்கிறாரா, என் எலும்பு எடுத்துக்கொண்டு போய் இங்கே செஞ்சுருங்க, அங்கே கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என் பாடி எடுத்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஏன் சொல்லலை அப்படின்னா, நமக்கு பிறகு ஒரு பெரிய ஹை போஸ்ட்டில் யார் இருப்பாங்களா இல்லையா, ஏன்னா அப்போ எந்த ஹை போஸ்ட்லேயும் அவங்க வரலைன்னு அர்த்தம். ஏன்னா யோசிப்பு இருக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நதிக்கரை கோசை நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு நாட்டை கொடுத்து அவங்க அங்கே வந்து பழகி பெறுகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் எகிப்தியருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு. எகிப்தியர் வந்து எபிரேயரோட என்ன செய்ய மாட்டாங்கன்னா சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, அருவறுப்பு. யாருக்கு? எகிப்தியருக்கு எபிரேயரை கண்ட அருவறுப்பு. ஆனால் இன்றைக்கி வந்து இஸ்ரேலருக்கு எகிப்தியரை கண்ட சம்பந்தம் கலக்க மாட்டேங்கிறான். கத்தடி மாற்றி போட்ட தேவன். அப்போ அந்த நாட்டில் அப்படி இருந்ததுனால அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா யோசேப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனோ வேறு யாருமே ஒரு உயர்ந்த போஸ்ட்டுக்கு போனதை வேதத்தில் வந்து பதிவு பண்ணப்படுது. அப்போ யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி என்ன செஞ்சுருப்பாங்க, யோசேப்பு வந்து என்னோடய எலும்புகளை வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 12 கோத்திரத்தில் வந்து 70 பேர் வந்தாங்களா, 70 பேர் கிளம்பி வரும்போது எத்தனை வராங்க, 70 பேர் தான் வராங்க. 70 பேரில் வந்து 250 பேரை என்ன பண்ணுவோம், நான் குட்டி அவங்க இது பண்ணும்போது அவங்கெல்லாம் கடந்து வந்தப்போ தான் இங்கே புதிய ராஜன் எழும்பும்போது பார்த்திங்கன்னா எண்ணிக்கைக்கு எண்ண முடியாத அளவுக்கு வந்து பழகி பெறுகிறாங்க. பழகி பெருகும்போது அவன் என்ன சொல்கிறேன், நமக்கு எதிராக வந்துடக்கூடாது, அடிமையாக இருக்கணும். ஆனால் இந்த புதிய ராஜன் வந்த பிறவா இல்லை இவங்க வந்து விக்கிரகங்களுக்கு பின்னாடி போன பிறகான்றது வேத வல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜென்ரேஷன் அந்த 12 கோத்திரத்துலேருந்து வந்தவங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா 12 கோத்திர தலைவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. 12 கோத்திரம்னா ரூபன், சிமியோன், இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போய் மக்பேலா குகையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி வேத வல்லுன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து தரவு கிடையாது, அவங்களுக்கும் ப்ரூஃப் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், ஆகாப்பையும் ஏசப்பையும் கத்திரிச்சாரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக சொல்கிறாரு, அவன் நாய்கள் வந்து ரத்தத்தை தின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. தின்னும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சார் அடக்கம் பண்ணுகிறார்.
அப்போ அவன் எவ்வளவுதான் பார்த்திங்கன்னா அவன் ஆண்டவருக்கு விரோதமாக வரும்போது அவன் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ராஜாவுடைய மனைவி ஏசபேல். அதனால் அவங்க என்ன செய்கிறாருன்னா அடக்கம் பண்ண கிருபை பாராட்டுறது. அப்போ நியாய தீர்ப்பின்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு இரக்கத்தின்படி ஒரு கிருபையின்படி பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு ஒரு தயவு பாராட்டுங்கிற தேவன். நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய சாட்சிகளை எல்லாத்தையும் நம்ம ஒன்றுனா நம்ம விவரித்து பார்க்கும்போது நம்ம என்னதான் மோசமான நிலையில் இருந்தாலும் அங்கே ஒரு கிருபை பாராட்டுகிற தேவன். இவன் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு எந்த விஷயத்தில், ஒரே ஒரு விஷயத்தில் தான் வேதத்தில் சொல்லப்படுறது. என்ன சொல்கிறாரு, நீ கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னாரு. அவன் கண்மலையை பார்த்து பேசாமல் டென்ஷன் ஆனதுன்னா அடிச்சிடறேன். அப்போ அந்த அடித்தது பார்த்திங்கன்னா அவருடைய திட்டம் மாறுது, அவருடைய திட்டம் மாறும். இப்போ நமக்கு சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அரைகிறாங்க. அரையும் போது பார்த்திங்கன்னா கன்னத்தில் அடிப்பாங்க, எப்போத்தான்னு சொல்லி கன்னத்தில் அடிப்பாங்க. தலையில் அடித்த மாதிரி நமக்கு என்ன செய்கிறது, அதை நம்ம கூடுதல் படிக்கணும். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவர், அடுத்து இந்த சிருஷ்டிகரின் தலைவர், டோட்டலாக எல்லாவற்றுக்கும் அவர் தான் தலைவர். ஏன்னா அப்போ கண்மலை அப்படி போது நமக்கு என்ன அந்த இடத்துல வரும்போது கண்மலையாகி நம்முடைய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சிலுவையில் மறிக்கிறதுக்கு நமக்கு ஆயத்தம் பண்ணுறாங்க. அதைத்தான் உருவப்படுத்த ஒவ்வொரு இடங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய ஏற்பாடு எடுத்திங்கன்னா ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அந்த காரியம் சரித்திர பிரகாரமாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அதை ஒரு உதாரணமாக நமக்கு அந்த நிகழ்வை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. எதையுமே பார்த்திங்கன்னா இப்போ பிள்ளைங்கள் படிக்கிறாங்க, இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, ஒரு 4 வருஷம் 3.5 வருஷம் படிப்பாங்க. ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா அந்த படித்தது பார்த்திங்கன்னா செயலில் காட்டுவாங்கன்னா ஒரு வருஷம் அந்த பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குற இந்த மாதிரி வேலைகள் அவங்களை ஈடுபடுத்துவாங்க. படித்ததை நடைமுறைப்படுத்துகிற காரியம். அது மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு 3 வருஷம் எக்ஸ்போசர் ஒரு கம்பெனியாக கூட்டிகிட்டு போய் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. இப்போ நம்ம படிச்சுட்டே வர்றதை அதை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு ஒவ்வொரு பாடங்களும் என்ன செய்கிறாங்க இந்த உலகத்தில் வச்சுருக்காங்க. அப்போ அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய ஏற்பாட்டு சரித்திர சம்பவங்கள் கதையெல்லாம் அது நிஜம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு புதிய ஏற்பாட்டில் அது முன் உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா இது பழைய ஏற்பாடு நிகழ், புதிய ஏற்பாடு நிஜம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்மலையாகிய கிறிஸ்து நம்ம படிக்கிறோமா, வேதத்தில் இருக்குது கண்மலையாகிய கிறிஸ்து. பார்த்துருவோம் அந்த வார்த்தை வாசனத்தை, கண்மலையாகிய கிறிஸ்து. ஒன்று குறைந்தர் 10:4 எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. இப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது கண்மலை கிறிஸ்து, அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். ஞான கண்மலை கிறிஸ்து, அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த உதாரணத்துக்காக இந்த ஒரு நிஜத்துக்காக கற்றுக்கிற அங்கே ஒரு காரியங்கள் ஏற்படுத்துகிற தேவன் இருக்கிறார். எதுக்கு அவங்க தண்ணி இல்லாமல் தாகடையணும், கர்த்தர் எதுக்கு கண்மலையில் போய் தண்ணி வர வைக்கணும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு மாறாவில் ஒரு மரத்தை சொல்கிறாங்க, மரத்தை கொண்டு போட சொல்கிறாங்க. அதுவுமே சொன்னால் சிலுவை சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வேத வியாக்கியானம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லியிருக்கணும் நம்ம என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். அப்போ கண்மலையாகிய கிறிஸ்து அப்படின்னு பார்க்கும்போது கண்மலை பார்த்திங்கன்னா கிறிஸ்து, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது தண்ணி பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக கற்றுக்க அந்த பாதையில் நடத்துகிறாங்க. அப்போ இவனுக்கு அந்த வெளிச்சம் தெரியலையா, தெரிஞ்சிருந்தால் அடிச்சுக்க மாட்டேன் அப்படி தானே. இது பார்க்கும்போது எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சிருந்தால் அடிச்சுக்க மாட்டேன். அப்போ அந்த தலையில் அடித்ததுக்குரிய பனிஷ்மெண்ட் வேறு எதுக்கும் பண்ணாது. ஏன்னா இவனை அவரோட ஒய்ஃபு படுத்திருப்பேன், ஆண்டவர் கொல்ல பார்த்தார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நுனித்தோடு வெட்டி வீசுகிறார், ஆண்டவர் விலகினார். ஆனால் ஒரு கருகலான
அப்போ ஒரு அவனுடைய நுனித்தோலை வெட்டினோட ஆண்டவர் விலகி போகிறார், கொல்ல பார்த்தா அவனோட விலகி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தில் உள்ள வேத வல்லுநர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அவன் வந்து விருத்த சேதனம் பண்ணாததுனால ஆண்டவர் வந்து சில கொல்ல பார்த்தார் அப்படின்னு. ஆனால் விருத்த சேதனம் பண்ணாததுனால கர்த்தர் சில கொல்ல சில வேத வல்லுநர் சொல்ல கருத்து கூட ஏற்க முடியாத ஒரு இது இருக்குது. நமக்குரிய வெளிப்படுத்தல் கிடையாது. பட் ஆனால் சார் 2 பேரும் கணவன் மனைவி உறவுகள் என்ன செஞ்சுருக்கலாம், ஈடுபட்டுக்கலாம். அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஒன்று வந்து உருவாக்குறதுக்கு கர்த்தர் வந்து சொல்லுவார். அந்த கொல்ல பார்த்தால பாருங்களேன், தொலை வெட்டி பேசி இருந்தால் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24 படிக்க வழியிலே அது மட்டும் வாசிங்க. மோசே கொல்ல பார்த்தார். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஆமாம், இது எத்தனாவது அதிகாரத்தில் நடக்குது? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். இது வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஊழியத்துக்கு வந்து அழைக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கடந்து வர்றாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆரோனை வந்து சந்திக்க வர்றதா வந்து காரியம் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்கிறான், வருகிற வழியில் மனைவியோடு வரும்போது இந்த ஒரு காரியத்துக்கு கர்த்தர் சொல்ல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவனாக வந்து அவன் விருத்த சேதனம் பண்ணலை, அவன் வந்து கல்லை விட்டு எரிஞ்சோன்னா வந்து விலகி போகிற தேவனால் நமக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் வந்து சில விஷயங்கள் என்ன செய்யணும், நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம். சரி, வேத வலுன்னு சொன்னால் இதுதான் நம்ம சொல்ல கடைப்பிடிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் விருத்த சேதனம் இல்லை, ஆரோன் விருத்த சேதனம் பண்ணினா பண்ணப்படலையா? அது இப்போ இவன் வந்து நாடல் பெட்டிக்குள்ளே பறிச்சு வச்சுருந்தாங்க, அவங்க அடிமையாக இருந்தாங்கன்னா இவன் ஆரோன் அங்கே தானே பிறந்தது இல்லையா, எகிப்தில் தானே பிறந்தது இல்லையா? ஏட்டா அப்படி ஒரு கேள்வி வருது. ஆரோனை வந்து விருத்த சேதனம் பண்ணக்கூடிய நிலைமை இவங்க வந்து எப்போ விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு வந்து கட்டளை எடுப்பாங்க. கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது இப்போ நம்ம யோசேப்பு அந்த இருக்கிற வரைக்கும் எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா என்ன செஞ்சுருக்கலாம், அந்த கோசையில் இருக்கும்போது வந்து என்ன செஞ்சுருக்கலாம், அவங்களுக்குள்ள பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அடிமையாக வந்த பிறகு இந்த காரியம் நடந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரியா? அப்படி கேள்விக்குறியாக இருந்தால் அவங்க அண்ணனுக்கு பண்ணியிருந்தாலும் இவனுக்கு சரியாக பண்ணாமல் இருந்திருக்கலாம். இவன் நானும் எகிப்தில் ஆரோன் முந்தி பிறந்தா பார்வோன் வந்து எகிப்தில் ஆரோனையும் அவன் தானே மூத்தவன் ஆரோனை. அப்போ ஆரோன் தானே மூத்த பிள்ளை தலைப்பிள்ளையை சங்கரிக்கணும். அப்போ ஆரோன் தானே கொலை பண்ண வந்து தேடி இருக்கணும். எல்லாருமே தேடி இருக்கணும். கர்த்தர் அதாவது மோசையை ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தர் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஆரோனையும் கொலை பண்ணால் தேடி இருக்கணும். ஆனால் மோசே வந்து அவன் எப்போ வந்து ஒரு புதிய ராஜன் வரும்போது 2 வயசு குழந்தைய தான் வந்து அவன் கொல்ல சொல்கிறேன். தலைப்பிள்ளை சங்காரம்ன்றது எகிப்தினுடைய தலைப்பிள்ளை சங்கம் அவருடைய வாதை. இவன் புதிய ராஜன் வரும்போது 2 பிள்ளை, ஆண் பிள்ளை எந்த பிள்ளையாக இருந்தாலும் 2 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைய 2 வயசுக்குள்ள பிள்ளை இல்லை, எல்லா ஆண் பிள்ளையும் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தலைப்பிள்ளை வந்து இதுக்கு வரும். ஆண் குழந்தை பிறந்த எந்த எபிரேய ஆண் குழந்தைய வந்து எல்லாத்தையும் தூக்கி நதியில் போடுவோம் ஒரு கட்டல் கொடுத்தோம். அந்த மறுத்து வச்சுகளை கொல்ல சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து எபிரேயர் பெண்களை வந்து ரொம்ப பலமுள்ளவளா பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டுவிடுவோம், பெண் பிள்ளைகள் எல்லாம். ஆமாம், அது வரைக்கும் இல்லை. புதிய ராஜன் வரும்போது பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு பிறக்கிற ஆண் குழந்தை நினைக்க சொல்லலைன்னா இதுக்குள்ளே போட்டுருங்கண்ணா, நதிக்குள்ளே போட்டுருங்கன்னு சொல்லி கொல்ல கூட சொல்ல, நதிக்குள்ளே தூக்கி போட சொல்கிறேன், எடுத்துகிட்டு வந்து நதிக்குள்ளே போட சொல்லி. அப்போ தான் மோசே பிறக்கிறேன். அதனால தான் கர்த்தர் சார் அவனை வந்து நானும் பிடிக்கணும்னு வைக்கிறேன். சரி,
அப்போ மோசை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அவருடைய திட்டத்துக்கு தெரிஞ்சுதா சரியில்லையாடும்போது அந்த திட்டத்துக்கு எதிராக கீழ்ப்படி அதனால் கர்த்தர் அது இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் எதுக்கு நம்ம என்ன செய்வோம். என்ன தண்ணி கேட்டாங்க, கர்த்தர் வந்து பேச சொன்னார். இப்போ நம்மளே ஒரு கர்த்தர் வந்து திட்டம் சொல்கிறாரு, ஒன்று சொல்கிறாரு, நீ போய் வந்து அப்போ போய் என்ன செய்வார், அவர் பேர் என்ன, யாரோ ஒருத்தர் சொல்லுவார், அவர் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து ரொம்ப டயர்டாக படுத்திருந்தாங்க, பக்கத்து ரூமில் போய் பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டயர்டாக இருக்குது, நான் காலையில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர்கிட்டே பதில் சொல்லியிருக்காரு. காலையில் பார்த்தா அவன் தூக்கில் செத்துட்டார். அதனால் ஆண்டவர் எப்போ சொன்னாலும் வந்து கீழ்ப்படியில் அவர் சாட்சி எழுதி வச்சுருந்தார். ஆனால் நாம் ஆண்டவர் வந்து நீ இந்த இடத்துக்கு போ, இவங்ககிட்ட போய் பேசு, இவங்ககிட்ட போய் வை, நீ எந்திரிச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்ல நம்ம கீழ்ப்படிக்கிறோமா. நைட்டில் இருந்துச்சு நீ ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப டயர்டாக நான் காலையில் இருந்துச்சு ஜெபம் பண்ணேன் சொல்லுவேன். அப்போ தூங்கும்போது எந்திரி நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆவியானவர் வந்து பேச வச்சுங்க நம்ம கீழ்ப்படிக்கணுமா. நார்மலாக நான் இருந்து கொஞ்சம் டயர்டு இல்லாமல் இருந்தால் சொன்னால் கேட்போமா கேட்க மாட்டோமா, இல்லைன்னா நம்ம கேட்க மாட்டோம். அப்போ இதுலாம் தேவ திட்டம் மாறும். இப்போ அதுதான் அதையும் நமக்கு வந்து சேர்த்து பார்க்கணும். தண்ணி கேட்டாங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை 1 கோடி மக்கள் இருந்தாலும் எத்தனை ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, எத்தனை ஆடு மாடு இருந்துச்சு நமக்கு தெரியலை. ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா வேத வள்ளுவர் சொல்கிறத காட்டிலும் நிறைய தான் இருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இப்போ அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தால் அவன் என்ன செய்ய, அடித்து சாப்பிட்டானா, பஸ்கா இருக்கிற வரைக்கும் அடித்து சாப்பிட்டானா. பஸ்கா வந்து அங்கே மட்டும்தான் கொண்டாடுறாங்க. எங்கே கொண்டாடுறாங்க, எகிப்தில் வந்து செங்கடலை விட்டு மேலே வந்த உடனே பஸ்கா கொண்டாடுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து என்ன கொண்டாடுறாங்க, ஆட்டுக்குட்டி எப்போ இவங்க மன்னாவுக்கு வந்து முறுமுறுக்கிறாங்க, இறைச்சிக்கு முறுமுறுக்கிறாங்க, இவர் எப்போ சாப்பிடணும், அவங்க இடத்துல சாப்பிடணும் பிறகு வந்து சொல்லுவார். இந்த மாதிரி காரியங்கள் நிறையா இருக்குது. நம்ம உள்ளுக்கு நம்ம யாத்திரை போகும் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அப்போ இவங்க வந்து இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இவன் மோசை வந்து இந்த டென்ஷனில் வந்து செய்கிறான்னா அவன் சொல்கிறேன், உங்களால் தான் உபாகமத்தில் உங்களால் தான்டா நாங்கள் கானானுக்குள்ளே போகலை அப்படின்னு. அப்போ கடைசி வரைக்கும் வந்து ஆண்டவர் ஏன் போக சொல்லும்போது அந்த திட்டம் வந்து அவருடைய தலையில் வந்து பார்த்திங்கன்னா கன்னத்தில் அடிப்பாங்க. தலையில் வந்து முள்முடி தான் வைப்பான். கோல் வந்து அதையும் பார்த்துருவோமா, எச்சி துப்புவானுங்க. ஏன்னா கன்னத்தில் அது உடுத்துவான். தலையில் அடிப்பாங்களா பார்த்துருவோம், டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இது மற்ற இதில் 26 பார்க்கலாம். அப்போ அடித்ததுனால அடிக்க வச்சுட்டாரா என்னன்னு இருக்கலாம். பார்த்து கிளியர் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது. 27 அதை மட்டும் படிங்க. அது எங்கே இருக்கிற தலையில் தான் பாருங்க. நீங்கள் அது படிக்க வேண்டாம். அவங்க வந்து கன்னத்தில் அடிப்பாங்க, காரி துப்புவாங்க. அவர் மேல் இதுக்கு சிரஸ் எடுத்தாரு 27-30. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார். அப்போ இவன் அடிச்சதுனால அங்கே அடி வாங்கிட்டு இருக்க பிசாசிலே அடி வாங்குறார். சரியா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அது நம்ம செய்யணும், கேட்கணும், செய்யணும். அவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்துவின் தலையில் அடிக்கிறான்னா படைச்சவரையும் சரி பிசாசு வந்து தலையில் அடிக்கிறேன். அப்படி தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஆவிக்குரிய வரணும். அப்போ இவன் அடிக்காமல் இருந்திருந்தா அங்கே என்ன செஞ்சு பிசாசன் சொல்கிறேன் அடிச்சிருக்க மாட்டேன். அப்போ அவன் இந்த ஒரு காரியத்தை தான் கர்த்தர் சரி. அப்போ அவன் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் செய்யலாம் பார்க்கலாம். அவரையே வந்து தலையில் அடிக்கிற அளவுக்கு இவன் என்ன செஞ்சுட்டேன், அந்த காரியத்தை செஞ்சுட்டேன். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக அவர் பேசுகிறாரு, ஒரு இடத்துக்கு போகிறாரு, எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாரு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கும்போது அந்த திட்டங்கள்லாம் என்ன செய்யணும் மாறும். இந்த ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக. நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். எல்லா விஷயத்தில் வந்து நம்ம கவனமாக போகும்போது அந்த திட்டங்கள் வந்து மாதிரி இதை விட நமக்கு என்ன செஞ்சுருப்பார், ஒரு பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வச்சுருப்பார். நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் கொஞ்சம் தான் இருக்கும். இதிலே நம்ம வந்து மாற்றி கீர்த்து எல்லாத்தையும் குழப்பும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கொலாப்ஸ் ஆகி ஏதோ நம்ம பண்ணிட்டு நம்ம போகிற மாதிரி. இந்த மாதிரி வந்து காரியங்கள் இங்கே வேதத்தில் வந்து எழுதிப்பட்டு வச்சுருக்குது. ஆனால் நம்ம கடந்து போகும்போது ஆண்டவர் நம்ம குறித்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நான் பரலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற காரியம் அங்கே நமக்கு இங்கே தெரியும். ஆனால் நமக்கு வந்து என்னென்னா இப்போ திரும்பி பார்க்குறோம், பார்க்கும்போது இவங்களுக்கு 50 வயசு ஆச்சு.
கர்த்தர்கள் அவங்க வந்தது எத்தனை வருஷம்? 20 வந்துட்டிங்களா? கர்த்தர்கள் வரும்போது இல்லை உங்கள் வயசு 20 வயசில் கர்த்தர்கள் வந்துட்டாங்க. இப்போ மோசே வந்து பிறந்த உடனே என்ன செஞ்சுட்டாரு? கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டார். ரைட்டா? எல்லாரையும் பிறந்த உடனே தெரிந்து கொள்ளுகிற தேவன். அப்போ 20 தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க ஸ்பிரிச்சுவலாக வர்றதுக்கே வந்து ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கிறேன். அது அவங்க வெளியில் வர்றதுக்குன்னு வச்சுருக்கேன். வெளியில் வர்றதுக்கு வந்து இத்தனை வருஷம் வச்சுருக்காரு. ஆனால் இவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு ஒரு உறவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வருஷங்கள் வந்து குறைஞ்சிருக்கணும். உடனே கூட கதவு திறந்துருக்கலாம். அது எல்லாம் உங்களுக்கு தான் உடனே கூட கதவு திறந்துருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வாசல் வந்து திறக்கப்படாமல். இப்போ உங்களுக்கு ஒரு 10 வருஷம் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி கூட திறந்துருக்கலாம். இது எங்கே தெரியும்? நமக்கு அங்கே போகணும். இல்லை இப்போ தான் அவருக்கு திறக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா பவுலே இது அவன் பேர் என்ன, சீலா வந்து ஜெயிலில் வந்து வரும்போது இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லலை. பேதுரு வந்து ஜெயிலில் இருக்கும்போது இத்தனை வருஷம்னு சொல்லப்படலை. அப்போ நமக்கு மட்டும் ஏன் அப்படி இந்த லேட்டு அப்படி நம்ம அதெல்லாம் கேட்டு உணரணும். அப்போ நமக்கு ஏன் அந்த ஃப்ரீடம் வந்து இத்தனை வருஷம் நம்ம வந்து உள்ளே இருந்திருக்கோம்? அப்போ நம்மளுடைய அந்த திட்டங்கள் வந்து நிச்சயமாக மாறும். ஒவ்வொரு விஷயம் நம்ம தவறும். ஜெபம் பண்ண மாட்டான், பயில் படிக்க மாட்டான், சொல்கிற போது என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான், செய்ய மாட்டான், தள்ளி போடுவான். இப்போ இதெல்லாம் நமக்கு வேதத்தில் இருக்குது. ஆனால் நம்ம எதை சரி அதையும் நம்ம என்ன சரி இணைச்சி பார்க்குறது கிடையாது. ஆமாம், என்னதே நம்ம தெரிஞ்சுட்டேன், என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஓடுறேன் போது அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தெரிந்து கொண்டு ஒரு திட்டத்தை வந்து ஆண்டவர் சொல்லும்போது அதுக்குள்ளே ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம செய்யணும். உடனே கீழ்ப்படிஞ்சு காரியங்கள் நம்ம சரி நடத்தணும். இப்படித்தான் நான் இருப்பேன்னு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படித்தான் இருப்பேன்றது யாருடைய இது? பிசாசனுடைய சுபாவம். அவன் மாத்துறானா? மாற்றவே இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன், நான் நரகத்துக்கு தான் கொண்டு போகும்போது அவனால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியல. அவனுக்கு வந்து மன்னிப்பு இல்லை, அவனுக்கு கிருபை இல்லை, அதனால் அவனை தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே போய் பார்த்தாலும் தெரியும் அவன் எப்படிப்பட்டவன். அவனுக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்தாரு, நமக்கு எத்தனை சான்ஸ் கொடுக்குறாரு. அவர் படைச்ச தூதனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டார், உடனே தள்ளிடுன்னு சொல்கிறாங்க. பட்டாங்க நமக்கு செஞ்சது எல்லாரும் செய்வார். ரைட்டா? இப்போ இவங்க இருப்பாங்க ரசிக்கப்படாத வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நம்ம சொன்னோம் செஞ்சோம் செத்து போயிட்டாங்களே, அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே, என்ன செய்கிறது ஏசுன்னு அவங்களுக்கு வந்து மனசு பந்துடுது. ஆனால் நியாய தீர்ப்பு நாள் என்ன சொல்லுவார், இந்தந்த காரியத்தில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பேசினேன், நீ என்ன செய்யலை, செவி கொடுக்கல, நான் என்ன பண்ணட்டும்னு இருப்பேன். அப்போ கடைசி வரைக்கும் போராடுகிற தேவன். அப்போது ஒரு விஷயத்தை வந்து கர்த்தர் வந்து எடுத்தாருன்னு சொன்னால், ஒரு காரியத்தை வச்சு பேசுகிறாருன்னா ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட வந்து கர்த்தர் வந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்க்குறேன். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அவனால் செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியாது. அப்போ நம்ம இந்த காரியங்கள் வந்து பார்க்கும்போது இந்த ஆகாப் ராஜா நம்ம ஏசபேல் காரியங்களை பார்க்கும்போது அவன் என்ன செய்யலை, மனம் மாறலை, நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கு விரோதமாக தான் இருப்பேன் போது என்ன சொல்கிறாங்க வந்து நரகத்துக்கு தான் அவங்க இருக்கணும். பட் ஆனால் நம்ம அப்படி வந்து நியாயம் தீர்க்க கூடாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் அதை வந்து மரணத்தில் அடக்கம் பண்ணுகிறத ஒரு கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆகாபோட பையன் அகசியாவுக்கு போயிடுவோம். அவனை பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 22:53. பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்த படியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். அதே என்ன பண்ணேன், பாகாலை சேவித்து அதே ஆகாப் என்ன பண்ணான்னா அதை அப்படியே ஒரு பிட்டு கூட செய்யல, விலகலை. ரைட்டா? 2 ராஜாக்கள் 3:2 வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பன் போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பன் போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். சரி, அப்போ அந்த ஒரு காரியத்தை செஞ்சேன், ஆனால் எல்லா காரியமும் என்ன செஞ்சுக்காம இது வந்து யோசபாத்தில் யோசபாத் ஆகாபின் குமாரன் யோராம் இல்லைக்கா, அதில் வந்து அகசியா பேர் வரலன்னு சொல்ல வரேன். 2 ராஜாக்கள் 3:2 வருஷங்க. 2 ராஜாக்கள் 3:2. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பன் போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான்.
யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். யோசபாத் 2 ராஜாக்கள் 3:2. 1 ராஜாக்கள் 22:53. 1 ராஜாக்கள் 22:53. அதுதான் பாகாலை செவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடி எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். இது வந்து யோராம். இது வந்து யூதாவின் ராஜான்னு வருது. சரி இந்த யோராம் காலம் வச்சு 2 ராஜாக்கள் 1 ஃபர்ஸ்ட் வாசிங்க. 2 ராஜாக்கள் ஃபர்ஸ்டா? முதல் அதிகாரத்தில் ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அதை மட்டும் பாருங்க. இந்த 2 ராஜாக்கள்ல அவன் பதவி ஏற்றது மட்டும் பாருங்க. 2 ராஜாக்கள் அவன் பதவி இருக்கிறதாக்கா? 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 22:51. யார் பதவி இருக்கிறது? அகசியா. ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யம் பண்ணி. சரி, அகசியா வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பையன்? ஆகாபின் குமார் இருக்கா வாசிங்க. ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. அப்போ அவன் வந்து அங்கே இது பண்ணுறேன். அவனுடைய காரியங்களும் அப்படி இருக்குது. இப்போ வந்து யெரொபெயாம் வழியில் நடந்தான் தான் வரும். சரி சரி. 2 ராஜாக்கள் 1:1 வாசிங்க. 2 ராஜாக்கள் 1:1. ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆளுகைக்கு கீழே இருந்த ஒரு ராஜான்னு அது வேண்டியது நமக்கு. அவன் என்ன பண்ணுறான்? பாகாலை வந்து சில வழிபடுறேன். வேண்டியதில்லை, நம்ம வந்து உள்ளே போகும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ பாகாலை வழிபடுறான். அப்போ அவனுக்குரிய நியாய தீர்ப்பு வந்து நம்ம பார்க்கணும். அவனுக்குரிய நியாய தீர்ப்பு 1:2 வாசிங்க. அகசியா சமாரியா 2, 3, 4 வரைக்கும் வாசிங்க. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் விட்டிருந்து கிராதையின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபிடத்திற்கு விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். 9 அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்த நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூப் இடத்தில் விசாரிக்கப் போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பார்க்குறோன்னா, அகசியா வந்து பலிபீடங்கள் விற்கிறாங்களா, அது வழிபடுறேன். அப்போ அவனுக்கு வந்து சோகம்னா பேர். சோகம்னா போய் எனக்கு இந்த பாகாலத்தானே வழிபடுறேன். அப்போ அந்த எக்ரோனில் இருக்கிற அந்த பாகாலில் போய் என்ன செய்ய நியாயம் விசாரிச்சோன்னா அங்கே ஒரு குறி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறான்? எலிசாவை வந்து எழுப்புறார். எழுப்பும்போது அவன் என்ன செய்யறான்? அவன் எலிசாவுக்கு விரோதமாக வந்து எழுப்புறான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா 50 பேர் அனுப்புவானா? எத்தனை தடவை அனுப்புவான்னு பார்த்தீங்கன்னா இருந்தது வாசிக்கிறேன்னா, அவனை பிடிச்சிட்டு வர சொல்லி 3 தடவை அனுப்புகிறேன். யார்? அகசியா வந்து எலிசா பிடிச்சது. எலியா பிடிக்க விரட்டினது யாருன்னா ஏசபேல்.
அவங்க பையன் தான் அகசியா. இவன் என்ன பண்ணுறாங்கன்னா எலிசா என்ன செய்யணும் பிடிச்சிட சொல்லி 50 பேர் அனுப்புகிறேன். 2 பேரும் போய் பிடிக்கிறதுக்காக போகும்போது 2 பேரும் என்ன செய்யணும் அக்கின் வந்து படிச்சது. 3வது ஒருத்தர் போகும்போது என்ன செய்யணும் முழங்கால் படிக்கிறேன். ஆண்டவர் போய்ட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க, ஆண்டவர் என்னை அனுப்புனார், அதனால நீங்கள் என் கூட வந்துடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க கூட போயிடும். என்ன செய்ய 3வது போகும்போது அவங்க கூட போயிடுவேன். கூட போகும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா 16, 17 வாசிங்க. அவனை பார்த்து, இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுபுடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு விரோதமாக வரேன்னா எலியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக வரேன். ஆண்டவர் வந்து அனுப்புகிறாரு. அந்த தீர்க்கதரிசி நிறைவேற வச்சுக்கிறேன். அவன் வந்து இறந்து போகிறேன். இந்த அகசியா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எகு வந்து ரதத்தில் போகும்போது இவன் காயப்படுவான் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக 22 3 நாள் வாசிங்க. 2 நாளாகவும் 22 3 நாளும் அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாய் இருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமாரத்தியாகி அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். எத்தனை வரைக்கும்? இப்போ வந்து ஆகாப் ராஜா வந்து இப்போ வந்து இது வந்து ஆகாபின் குமாரன், இஸ்ரவேல் ஆகாபின் குமாரன் யோராமுடைய 12ஆம் வருஷம். யூதாவின் ராஜா யோராமின் குமாரன் அகசியா ராஜா. இங்கே அகசியா வந்து யூதான் வருது. இஸ்ரவேல் ராஜா. சரி, இதை அப்புறம் பார்த்து சொல்கிறேன். ரைட்டா, அகசியா வந்து யாருன்னா இஸ்ரவேலோட இவனோட பையன், ஆகாப்புடைய பையன். இவன் தான் வந்து 50 பேரை அனுப்புறது. அடுத்து வந்து இதோட இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு அகசியா வந்து இருக்கும்போது அத்தாலியால் வந்து அகசியாவோட அம்மா 26 வாசிங்க. இப்போ வாசிங்களா 8:26 2 ராஜாக்கள் 22 வாசிங்களா 8 2 ராஜாக்கள் 8 வந்து பார்த்தீங்கன்னா 26 வாசிங்க. 8:26 அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாய் இருந்து 1 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒம்ரியின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அத்தாலியாள். இப்போ அகசியா வந்து இப்படி அத்தாலியாள் ராஜாக்கள் 11 டீட்டெயிலாக இருக்கும். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் டீட்டெயிலாக இருக்கும். என்ன ராசிங்க? அகசியாவின் தாயாகி அத்தாலியால் தன் அகசியா வந்து இப்போ ஏசபேல் ஆகாபுக்கு பிறந்த பையனா தானே அகசியா வரணும். அத்தாலியால் இப்படிங்க வர்றான். இப்போ இவன் வந்து இப்படி வந்து அதில் வந்து ராஜாவன். அப்போ அத்தாலியால் ஒரு மனைவியாக இருப்பாளா? அத்தாலியால் வந்து அகசியாவுக்கு அம்மா. ஆமாம், அகசியாவுக்கு அம்மானா அப்போ ஆகாப்புக்கு ஒய்ஃப் மாதிரி வந்து அது என்ன வரலான்னு பார்த்துட்டு சொல்லிடுறேன். இப்போ என்ன இவனோட இன்னொரு காரியம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவன் வந்து 50 பேரை அனுப்புகிறேன்.
அவங்க வந்து என்ன செஞ்சுறாங்கன்னா எலியாவுக்கு விரோதமாக வரும்போது 2 தடவை வரும்போது தீ பிடிச்சிருந்தது. 3வது தடவை வரும்போது அவன் வந்து பணிந்து கொள்கிறான். 3வது தலைவன் பண்ணும்போது அவர் என்ன திரும்ப வந்து போய் அவன் நேராக சந்திச்சு நீ என்ன செஞ்சிட செத்து போவ அப்படின்ற மாதிரி செத்து போகிறேன். எதனால் செத்து போகிறேன்னா ஆண்டவர் பிள்ளைக்கு விரோதமாக வரேன், ஆண்டவரோட விக்கிரகங்கள் பாகாலுக்கெல்லாம் விரோதமாக வரேன். இன்னொரு காரியம் வந்து அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்க போது இது 2 ராஜாக்கள் 8 வந்து ஒம்பது 23 வருஷங்க. 9:23. அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பி கொண்டு ஓடி போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே இது சதி என்றான். ஆமாம், இவங்க 2 பேரும் வந்து பின்ன நிறைய காரியம் செய்வானுங்க. 2 பேரும் போருக்கு போவாங்க. அந்த காரியம் நமக்கு வேண்டியதில்லை, இந்த இதை மட்டும் சொல்கிறேன். அப்படி போகும்போது அந்த யோராம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோராம் அகசியானுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். அப்போ 2 பேரும் வந்து ஒரு சண்டைக்கு போவாங்க. சண்டைக்கு போகும்போது எகு வந்து 2 பேரையும் வந்து யோராம் வந்து கொல்லும்போது அகசியா என்ன ஆவேன்னு பார்த்தீங்கன்னா 27 வருஷங்க. 8:27. அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து ஆகாபின் வீட்டாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் ஆகாப் வீட்டாரோடு 27 நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். ஆமாக்கா, 2 ராஜாக்கள் 9:27 தான்க்கா. 27 இருக்குதுங்க. இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்தில் வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையில் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடி போய் அங்கே செத்து போனான். யூதாவின் ராஜாவாகிய அகசியா அங்கே இருக்குது. அங்கே வந்து பார்த்தோம்னா மேலே இருந்து கீழே விழுகிறேன். இங்கே சோகம்லாம் செத்து போகிறேன். அது அந்த அவனுக்கு பதிலாக யூதாவின் ராஜா வந்து வந்து அரசாளுகிறான். இவன் செத்ததுக்கப்புறம் படித்தோம்லக்கா. இல்லை, இப்போ நம்ம எலியா வந்து அந்த கலகம் 50 பேர் போனாங்கல்ல, அதில் வந்து அது மாதிரி சாவு என்னென்ன இருக்கும். அக்கா 2 ராஜாக்கள் 1:17 பாருங்க. அதுல பாருங்க, எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். யாரு? அகசியா இறந்து போயிடறான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய குமாரனை யோராமின் 2ஆம் வருஷத்திலே யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்னு வருதுக்கா. இஸ்ரவேலுக்கு வந்து ரெண்டு அகசியா ராஜா, 2 பேர் அகசியா. யூதாவுக்கு ஒரு அகசியா இருக்காங்க. வடக்கு ராஜ்யத்துக்கு ஒரு அகசியா, தெற்கு ராஜ்யத்துக்கு ஒரு அகசியா. அதனால நமக்கு 2 சேர்ந்து வருது. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 22 51 53 வாசிங்க. ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழிகளிலும் நடந்து
பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். ஆமாம். இப்போ நம்ம முதல் ஃபஸ்ட்டு பார்த்து இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூதாவுடைய இந்த எகு கொண்டு போனது யூதாவுடைய ராஜா. அப்போ இவன் என்ன பண்ணனா அவங்க அப்பா வழியிலேயே நடக்கிறேன். அவங்க அப்பா அகசியாவோட அப்பா வந்து ஆகாப்போ அவனோட அம்மா வந்து ஏசபேல். அப்போ அந்த பிராகரம் வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு வந்து சுகம் இல்லாமல் இருக்கேன். போய் வந்து பாகால்கிட்ட போய் என்ன செய்கிறான், போய் வந்து கேட்டுட்டு வா, நான் சரியாகனா சரியாகல அப்படின்னு கேட்கும்போது எலியா மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனத்துலேயே அது மாதிரி செத்து போகிறேன். அப்போ ஆகா அப்படியே எல்லா காரியங்களும் அவனுக்கு அப்படி என்ன செஞ்சுது, அவன் வழியிலே வர்றேன். ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றம் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்கிறான்னா அவனை என்ன செஞ்சுறாரு, அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து போயிடுறாரு. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் வரிசையில் வரையில் அவசியம் எடுத்து அதே மாதிரி யோராம் வரேன். சரியா? அங்கே ஒரு யோராம் இருக்குது, அங்கே ஒரு யோராம் இருக்கான்னு பார்த்துறோம். இந்த யோராம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரெண்டு ராஜாக்கள் 1 வந்து 17. எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்திலே யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆமாம். அப்படியே வாசி 9 வரை வாசிங்க. 2 ராஜாக்கள் 1:17. 18 வாசிங்க. அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எத்தனாவது அதிகாரம்? 2 ராஜாக்கள் 3:2 வாசிங்க. முதல்ல வசனம் புரியும். இல்லை நீங்கள் வாசிங்க. 2 ராஜாக்கள். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனால் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. யாரு? அதற்கு அந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் அதெல்லாம் இதுதான் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம பார்த்தோம், மறந்துட்டேன்னா. எத்தனாவது வருஷம் சொன்னேன்? 2 ராஜாக்கள் 3:1-2. இல்லை, இது மாகாப் இங்கே பார்த்தோம், திபனா பார்த்தோம்ல. அகசியா இங்கே பார்த்தோம், ஆகாப்போட பையன். ஆகாப்புங்கிற பையனாக்கா? இந்த 1 ராஜாக்கள் 22:51. அதான் ஆகாபின் குமாரானே அகசியா. 22:53. சார்ஜெல்லாம் போடலாமா? போடலாம். கொடுக்குறீங்க? போடலாம். இல்லை, சார்ஜ் கொண்டு வரல. போடல மாட்டாங்க. எந்த என்னது செய்யணுமா? 20 பாயிண்ட் இருக்கு. என்ன மேடம், பயங்கர பக்தி அப்படி ஆள் இருக்கீங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்திலே ஆகாபின் குமாரனாகிய யோராம்
சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பன் போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். அடுத்தது யார் பார்க்குறோம்னா யோராம், அகசியாவுடைய பையன். அந்த அகசியா வேறு, அத்தாலியால் அகசியா வேறு. நம்ம ராஜாக்கள் ஏற்கனவே படித்து பண்ணுறதே மறந்துட்டேன். சரியா? இதில் 2 யோராம் வரையும். இப்போ இந்த யோராம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாப்புடைய பேரனா? அகசியா. ஆமாம், ஆகாப்புடைய பையன் அகசியா, அகசியாவோட பையன் யோராம்னா அப்போ ஆகாப்புக்கு பேரன் தானே? அகசியாவுக்கு பையன் இல்லை, குழந்தை இல்லாதனால தானே உங்களுக்கு. அது வந்து யூதா ராஜா, யூதாவுடையது. யூதாவுக்கு போயிட்டோம். இப்போ பார்த்தோம்ல, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. ஆகாபின் குமாரனாகிய யோராம்னு இருக்குது. அந்த யோசபாத் வந்து யூதா ராஜா வந்து யூதாவில், அதாவது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. எப்போ இருந்து நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு வரோம். யெரொபெயாம் காலத்தில் பிரிஞ்சிருச்சு. அவன் சந்ததியில் அவன் வழியாக வர்ற 10 ராஜாக்கள், எத்தனை ராஜாக்கள் இருந்துச்சு. அந்த ராஜாக்கள் வரிசை பார்த்துட்டு வரோம். எதுக்கு பார்த்துட்டு வரோம்னா, ஏன் இவ்வளோ பெரிய நியாயத்தீர்ப்பு கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னுக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த யூதா அகசியாவுக்கு வந்து யூதாவில் ஒரு அகசியாக இருக்கிறேன், ஆகாப்புக்கும் ஒரு அகசியாக இருக்கிறேன். 2 பேர். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 3 ஒன்றில் பார்க்கும்போது யூதாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூதானா ஒரே ஒரு கோத்திரம், 2 கோத்திரத்துக்கு ஒரு ராஜா. அந்த யோசபாத் வந்து ராஜா வரும்போது 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து வடக்கு ராஜ்யத்தில் வந்து யார் இருக்கான்னா ஆகாபின் குமாரனா ஆகாமுக்கு பேரன் அகசியா பார்த்துட்டேன், மகனை பார்த்துட்டேன். யோராம்ங்கிறது ராஜாவாக. இந்த 3 உங்களுக்கு கிளியர் ஆகுதா? கிளியர் ஆகலையா? படிங்க, நான் வாசிக்கிறேன்க்கா. எலியா சொன்ன 2 ராஜாக்கள் 3 ஒன்று தான். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில். அது மட்டும் நிறுத்துங்க, அது புரியுதா? யூதாவில் வந்து யோசபாத் வந்து 18 வருஷத்துக்கு அரசாட்சி பண்ணிட்டு போது அது 18வது வருஷம். அதுக்கு பிறகு வாசிங்க. ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. அவனுக்கு யோசபாத் வந்து யூதா கோத்திரத்தை வந்து அரசாளர். அப்போ அவனுக்கு வந்து 15 ராஜாவாகி 15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் ஆகாப்புடைய குமாரன் யோராம் வந்து என்ன செய்கிறேன், அரசாட்சிக்கு வந்து ராஜாவாகி. அப்போ அவனுக்கு ஒரு 3 வருஷம் வித்தியாசம் வச்சுருக்கேன். 15 வருஷம். அப்போ இங்கே எத்தனை வருஷம் தான் அப்புறம் நான் கால்குலேட் பண்ணணும். அவனுக்கு 15 வருஷம், இவனுக்கு ஃபஸ்ட்டு வருஷம். யாருக்கு? ஆகாப்புடைய பேரனுக்கு, அகசியாவோட பையனுக்கு. அப்படி தான் வாசிக்கணும். அவங்க 2 மிக்ஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. எந்த ராஜா எங்கே இருக்கும்போது இவங்க எப்போ பதவி ஏற்றாங்க அப்படின்னு. இதை நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம கிளியர் கட்டாக வந்து ஏற்கனவே நம்ம பைபிள் ஸ்டடி எடுத்துருவோம், பார்த்துருக்கேன், மறந்து போச்சு. திரும்ப வந்து நம்ம ராஜாக்கள் படிக்கும்போது நம்ம எல்லாத்தையும் கிளியராக நம்ம பார்த்துருவோம். ஆனால் இப்போ நமக்கு வந்து இந்த எஸ்ஐக்கியில் நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகணும். இதுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த எஸ்ஐக்கு வந்து அப்படி நின்று போகும். அதுக்காக அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா யாரெல்லாம் வர்றா, அவங்க வந்து பலிபீடங்களையும் விக்கிரகங்களும் இது பாவங்கள் செய்தனால கர்த்தர் இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தார். இஸ்ரவேல் பர்வதங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எதுக்கு உரைக்கிறாரு, எதுக்கு நிறைவேற்றினார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம். அப்படி போகும்போது யார் இருக்கிறா? யெரொபெயாம் இருக்கிறேன். அடுத்து யார் வந்தா? யெரொபெயாமுக்கு அடுத்து அவர் பையன் அகசியா. இதை பார்ப்போம். யெரொபெயாம் அடுத்து யார் வரான்னா நாதாப் வருவேன். நாதாப். அதுக்கடுத்து பாஷாக்கு அடுத்து ஏலாக்கு அடுத்து சிம்ரி, ஓம்ரி, அதுக்கடுத்து ஆகாப்புறம். இது வந்து பார்த்திங்கன்னா சந்ததியில் வராது. ஆகாப் வந்து யாரோட பையனாக? ஓம்ரியாக வருவேன். ஓம்ரி வந்து ஒரு படைத்தளபதி. சரியா? அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படிங்கும்போது உள்ளே நம்ம பேருக்கு வந்து வரும்போது நம்ம பார்க்குறது நல்லது தான், நான் பார்த்து சொல்கிறேன். பட் ஆனால் அகசியானதுக்கு 2 ராஜா இருக்காங்க.
ரைட்டா? இப்போ யோராம்ன்றது யாரோட குமாரன்? அகசியாவுடைய பேரன். யாரோட குமாரன்? சரி, ஆகாப்புடைய பேரன் அகசியாவுடைய பையன் யோராம். புரியுதா? புரியல? பிள்ளை இல்லைன்னு வச்சோமாக்கா. எங்கே இருந்துச்சு? அதுதான் யூதா ராஜாட. அது வாசிங்க. அது யூதாவை 2 அகசியா சொல்கிறேன் இல்லையா? வாசிங்க. எலியா, நான் டவுட்டாக இருக்கிறது, எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். எவன் கேட்டாக்கா அகசியா இறந்து போயிடுறான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்திலே யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோராமின் 2ஆம் வருஷத்துக்கு அதை நம்ம பார்த்து சொன்னோம். கிளியர் பண்ணி பார்த்து. இப்போ நம்ம இதுக்கு வந்து இருக்குது. சரி சரி. எத்தனாவது வசனம் சொன்னீங்க? 2 ராஜாக்கள் 1:17. சரி, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஆகாப்புடைய பையன் வந்து அகசியா, அகசியோட பையன் வந்து யோராம். எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாவத்தில் வந்து விழுந்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? இது ஒரு நியாய தீர்ப்பு வைக்கிறார். எலியாவை அனுப்பி அந்த காரியங்களை வந்து நடத்துகிறாரு. அது வந்து யூதாவோட அகசியான்னு சொல்கிறீங்களா? அந்த இது 50 பேர் அனுப்புனது அப்படியா சொல்கிறீங்க? 50 அனுப்புனது இது யாரு? அதான் அந்த அகசியா இறந்து போனதுக்கப்புறம் ஆகாப்புடைய பையன் அகசியா இறந்து போனப்போ அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதுனால அது எந்த யூதா ராஜா? 2 ராஜா இருக்குல்ல. சரி, அதெல்லாம் பார்க்க. சரி, எத்தனை 1 மணி ஆச்சு? 56 ஆச்சு. இன்னும் 4 நிமிஷம் இருக்கா? சரி, 1:17. ஆமாக்கா, 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1:17. இது அகசியாவுக்கு வந்து அகசியா செத்து போகும்போது அவனுக்கு பிள்ளை இல்லையா? ஆனால் ஆகாப்புடைய இன்னொரு பையன் யோராம். இளவரசன் சொல்லுவாங்கல்ல, மூத்த பையனை ராஜாவாக்குவாங்க. இப்போ வந்து ஆகாப்புக்கு பிறகு வந்து அகசியா மூத்த பையனால அவனை ராஜா வைக்கிறாங்க. ஆகாப்புக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சாரி, அகசியாவுக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஆகாப்புக்கு 2ஆவது பையன் யோராம் தான் ராஜாவா. புரியுதா? சரி, தெரிஞ்சுக்கிறதுனால இதில் நிறைய அப்படி தான் வரும். வந்து அதை தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம எல்லாமே பார்க்கலாம்.